அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. விடாப்பிடியாக இருக்கிற நபர்களை எப்படி திருத்துறது? அதாவது உங்ககிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்ணுறவங்க, காரணம் இல்லாமல் சண்டை போடுறவங்க, எதிர்த்து பேசுகிறவங்க, உங்களை அன்பை மதிக்காதவங்க, இப்படிப்பட்ட நபர்களை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு சிலர் தகாத உறவில் இருந்தால் கூட அவங்களுக்கு தான் விரும்பும் நபர் மீது தேவையில்லாத வெறுப்பு, கோபம்லாம் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணி அவங்கள திருத்தி உங்கள் வழிக்கு கொண்டு வரணுனாக்க இந்த வசிய முறையாக பண்ணுங்கள். இதை பெண்களும் பண்ணலாம், ஆண்களும் பண்ணலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது கொஞ்சம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அவங்க வெளியே சொல்ல முடியாமல் அவஸ்தைப்பட்டுருப்பாங்க. கவலைப்படாதீங்க. இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த இயந்திரம் உங்களுக்கு உதவும். முழு நம்பிக்கை, ஈடுபாடோடு நீங்கள் செஞ்சீங்கனாக்கா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இதற்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை பெஸ்ட்டு. அப்படி இல்லைனாக்கா ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். எனக்கு டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். ஆனால் காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுருங்க. சில பேருக்கு காலை நேரத்தில் பண்ண முடியாது, வீட்டில் இருப்பாங்க. அதனால் சில இடையூறுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களால காலை நேரத்தில் பண்ண முடியாது. அந்த மாதிரியான நபர்கள் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம். ஆனால் தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க. நான் வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரத்தை வரைஞ்சி நான் சொல்கிற மாதிரி ரகசியமாக செஞ்சு முடிச்சிருங்க, போதும். இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரத்தை ஸ்க்ரீனில் நீங்கள் நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணாதீங்க, பலன் தராது. இதற்கு வரைமுறை இருக்கிறது. ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 2 கோடு போடுங்க. அதுக்கு மேலே ஒரு கோடு போடுங்க. இந்த இடத்துல ஒரு 2 கோடு போட்டுருங்க. நடுவில் ஒரு கோடு போடுங்க. இப்போ நீங்கள் முதல்ல 786 போடுங்க. இங்கே 10 போடுங்க. இங்கே 40, இங்கே 60. 10, 40, 60, 35, 55, 75. இங்கே 30 போடுங்க. இங்கே 50, இங்கே 70, இங்கே 15, 45, 65. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கோடு போடுங்க. இங்கே 25, இங்கே 20. வரைஞ்சி முடிச்ச அப்புறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் எங்கே போடுங்க. உங்கள் மேலே கோவப்படுற நபர், காரணம் இல்லாமல் வெறுப்பு காமிக்கிற நபர் யாரோ, ஆணோ பெண்ணோ, அவங்களுடைய பேர் போடுங்க. போட்டுட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. இங்கே உங்கள் பெயர் போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. நீங்கள் விரும்பும் நம்முடைய பேர், அம்மா பேர் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியாமல் இருக்கும். தெரியாமலே படிக்கிருப்பாங்க. அவங்களுக்கு அப்படி அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் இருக்கிறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க. இதில் 3வது நபருடைய தலையீடு இருக்கு அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னாக்கா அவங்க பேர் பின்னாடி போடணும். யாரோ ஒருத்தர் இருக்காங்க ஆனால் யாருன்னு தெரியல அப்படின்னாக்கா விட்டுருங்க.
இல்லை அவங்க தெரியும், அவங்க பேர் தெரியும், அவங்க அம்மா பேர் தெரியும்னாக்கா அவங்க பேர் போட்டு ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. இல்லை அவங்க பேர் மட்டும்தான் தெரியும்னாக்கா அவங்க பேர் மாத்திரம் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்தே அவ்வாலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிங்க. மடித்து டேப்போ நூலோ போட்டு சுற்றிடுங்க. கருப்பு நூலோ உங்கள் கையில் என்ன நூல் இருக்கோ, தையல் நூல் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா நாலா பக்கமும் டைட்டாக சுற்றிடுங்க. இல்லை டேப் யூஸ் பண்ணுங்கள், செலோ டேப் யூஸ் பண்ணலாம், ஈபி டேப் யூஸ் பண்ணலாம். சுற்றி விட்டுட்டு நீங்கள் இதை புதைச்சிருங்க. ரொம்பலாம் பள்ளம் தோண்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சும்மா ஒரு 2 இன்ச்சுக்கு மண்ணை விலக்கி அது உள்ளார வச்சு மூடிடுங்க. முடிஞ்சால் மேலே ஒரு கல் வச்சுருங்க. உடனடி பலன் தரக்கூடிய அற்புதமான வசியமுறை. 3ஆம் நபர் இருந்தால் அவங்கள விட்டு பிரிஞ்சிருவாங்க. இது செஞ்சு முடித்த பிறகு உங்கள் மேலே அன்பு, பாசம், நேசம் அதிகமாகும். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. சேனல்லே இருங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.